வளைகுடா ஒப்பந்தம். 23 பிப்ரவரி 1903 அன்று அமெரிக்கா மற்றும் கியூபா நாடுகளுக்கு இடையில் குவாண்டனாமோ பே பகுதியை குத்தகைக்கு வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. கியூபாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள இந்த வளைகுடா பகுதி அமெரிக்க கடற்படைக்கு தளமாக பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது. இது இரு நாடுகளின் அரசியல் மற்றும் இராணுவ உறவுகளில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த ஒப்பந்தம் 1898ஆம் ஆண்டு நடந்த ஸ்பெயின் அமெரிக்க போருக்கு பிறகு உருவான அரசியல் சூழ்நிலையின் விளைவாகும். போரின் முடிவில் கியூபா ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்றாலும் அமெரிக்காவின் செல்வாக்கு அதிகரித்தது. இதன் பின்னணியில் 1903 ஒப்பந்தம் உருவானது. ஒப்பந்தத்தின்படி கியூபாவிற்கு பெயரளவில் இறையாண்மை இருந்தாலும் அந்த பகுதியின் முழுமையான நிர்வாக மற்றும் இராணுவ கட்டுப்பாடு அமெரிக்காவிடம் இருந்தது. ஆண்டுதோறும் ஒரு குறைந்த தொகை குத்தகை கட்டணம் வழங்கப்படும் எனவும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் நிரந்தர குத்தகை என்ற வகையில் அமைந்தது. காலப்போக்கில் குவாண்டனாமோ வளைகுடா அமெரிக்காவின் முக்கிய கடற்படை தளமாக வளர்ந்தது. கரிபியன் பிராந்திய பாதுகாப்பில் இது முக்கிய பங்கு வகித்தது. பின்னர் 21ஆம் நூற்றாண்டில் அங்கு அமைக்கப்பட்ட சிறைச்சாலை காரணமாக உலக அளவில் மனித உரிமை விவாதங்கள் எழுந்தன. இன்றும் குவாண்டனாமோ வளைகுடா அமெரிக்க கட்டுப்பாட்டில் உள்ளது. கியூபா அரசு இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்தாலும் அது சட்ட ரீதியாக தொடர்கிறது. 23 பிப்ரவரி 1903 அன்று செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா கியூபா உறவுகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.